ஹேனா வாங்கோடைய ட்விஸ்டர் சீரீஸில் இருக்கக்கூடிய ஃபோர்த் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட்டான ட்விஸ்டர் லைஸோட ரிவ்யூவை பார்த்துடலாமா? ட்விஸ்டர் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா புக்கோட கவர் பேஜ்லேயும் ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு லைனே புக்கோட மொத்த கதையும் சொல்லிடும். அப்படி ட்விஸ்டர் லைஸோடைய கவர் பேஜில் இருக்கக்கூடிய லைன் என்ன அப்படின்னா, he will do anything to ask her, including lie. அவள் வேணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ஏன் போய் கூட சொல்லுவான். அதுதாங்க அவன் பண்ண பெரிய தப்பே. அந்த ஒரு பொய் தானே தான் ஒரு பெரிய பிரச்சனையே வரும். ட்விஸ்டர் லைஸோட ஹீரோ கிறிஸ்டியன் ஹார்பர், மாரலி கிரே ஆல்ஃபா ஹீரோ. இந்த புக்கோட ஸ்டார்டிங்லே ஆனால் சொல்லியிருப்பாங்க, யாருக்கெல்லாம் மாரலி கிரே ஃபேவரட்டோ அவங்களுக்கு தான் இந்த புக்குன்னு. ஹேண்ட்ஸமான மல்டி பில்லியனரி, ஹார்பர் செக்யூரிட்டியோட சிஇஓ. இது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டும் கூட. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு டேஞ்சரஸான மேன், ரொம்பவே டெரரான பர்சன் தான் கிறிஸ்டியன் ஹார்பர். எல்லாருமே கிறிஸ்டியன் ஹார்பரை பார்த்து நடுங்குவாங்க. ஆனால் கிறிஸ்டியன் ஹார்பர் ஸ்டெல்லா கிட்ட மட்டும் டெரர் கிடையாது. எஸ், ஸ்டெல்லா தான் ட்விஸ்டர் லைஸோடைய ஹீரோயினி. ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர். அவளுக்கு ஃபேஷன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் அண்ட் ஸ்டெல்லா ரெண்டு பேருமே ஃபேக் டேட்டிங் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ரியல் கப்பிள்ஸாக மாறிடுவாங்க. எதுக்கு ஃபேக் டேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்க? இதுங்க சொல்கிறேன். ஸ்டெல்லாவுக்கு ஃபேஷனாக ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அதுக்காக அவள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாள். பட் அவள் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அவள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு நல்ல ரீச்சே வந்து இருக்காது. அவளுக்கு மட்டும் இன்ஸ்டாவில் நிறையா ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா பெரிய பெரிய பிராண்ட் கூடலாம் அவளால் ஒர்க் பண்ண முடியும். இதனால் அவளுக்கு வந்து நிறையா காசு கிடைக்கும். அவள் பேஷனில் ஜெயிச்சது மாதிரியும் இருக்கும். பட் அவளுக்கு ஒரு ரீச்சே இருக்காது இன்ஸ்டாகிராமில். அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருப்பா, அங்கேருந்தும் அவளை ஃபயர் பண்ணிவிடுவாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது. அப்போது தான் ஸ்டெல்லாவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா தெரியுமா? ஃபேக் டேட்டிங்கிற ஐடியா. மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் கப்புள்ஸாக வீடியோ போடுறவங்களுக்கு, போஸ்ட் போடுறவங்களுக்குலாம் நிறையா ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க என்னதான் நிறைய கண்டென்ட் போட்டாலுமே அவங்க லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. நிறையா பேர் அவங்க வீடியோஸில் போஸ்டெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்டெல்லாவுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுப்பாங்க, நீ பேசாமல் ஃபேக் டேட்டிங் பண்ண. ஏன்னா ஸ்டெல்லாவுக்கு வந்து லவ்வில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டைமும் வந்து அவளுக்கு இருக்காது. அவளுக்கு வந்து அவள் பேஷனாக ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ நீ லவ் பண்ண மாட்டேன், ஃபேக் டேட்டிங் பண்ண அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. ஸ்டெல்லாவும் ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நல்லா க்ரோத் ஆகும், நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னா ஏன் ஃபேக் டேட்டிங் பண்ணக்கூடாது, சரி நான் ஃபேக் டேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு ஃபேக் டேட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டெல்லா முடிவெடுப்பா. சரி, ஃபேக் டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நிறையா பசங்களை தேட ஆரம்பிப்பா ஸ்டெல்லா. ஆனால் அவளுக்கு ஏற்ற மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவளுடைய அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபேக் டேட்டிங்னா ஃபேக் டேட்டிங் மட்டும்தான். கிஸ் ஹக் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபேக் டேட்டிங் மட்டும்தான் அப்படின்னு தெளிவாக அவள் வந்து இருப்பாள். பட் அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஸ்டெல்லாவுக்கு கிடைக்கவே மாட்டான். ஸ்டெல்லாவும் தேடிட்டே இருப்பாள். அப்போ தான் கிறிஸ்டியன் ஹார்பரை ஃபேக் டேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாள். சரி, ஸ்டெல்லா வந்து அவளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரோத்காக ஃபேக் டேட்டிங் பண்ண ஆரம்பித்தா. ஆனால் கிறிஸ்டியன் ஹார்பர் எதுக்காக ஃபேக் டேட்டிங் பண்ண ஒத்துக்கிட்டான்னு தெரியுமா? கிறிஸ்டியன் ஹார்பர் ரொம்பவே ஒரு பெரிய பர்சன் இல்லையா, அவனுக்கு பெரிய பெரிய ஆட்களுக்குள்ளலாம் கனெக்ட் வந்து இருக்கும். அவன் மாசான ஒரு ஆள், அடிக்கடி நிறையா ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போலாம் அவன் தனியாகவே போவான். ஏன்னா அவனுக்கு லவ்வில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்கிறத விட அவனுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால அவனுக்கு லவ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. லவ்வே பண்ணக்கூடாதுடா அப்படின்னு ஜாலியாக வந்து அவன் வந்து இருப்பான். ஆனால் அவன் எல்லா மீட்டிங்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் தனியாக போகும்போதெல்லாம் அவனை ட்ரை பண்ணுறதுக்கே நிறையா பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது, பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகும்போது என் கூட ஒரு ஆள் வரணும், அதுக்கு நான் ஃபேக் டேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் ஹார்பர் வந்து சொல்லுவான். ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட் போடுவாங்க. எப்படி தெரியுமா? அக்ரிமெண்ட் எழுதி அதில் சைன் வந்து போட்டுக்கிடுவாங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபேக் டேட்டிங் மட்டும்தான், ரெண்டு பேரும் டச்சிங் கூட நோ அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி தான் ரெண்டு பேரும் ஃபேக் டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு கிறிஸ்டியனும் ஸ்டெல்லாவும் எப்படி மீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா? கிறிஸ்டியன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து வச்சுருப்பான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் தான் ஸ்டெல்லாவும் ஜூல்ஸும் வந்து இருப்பாங்க. ஜூல்ஸ் யாருன்னு தெரியும் இல்லையா? போன பார்ட் ட்விஸ்டட் ஹேட்டில் வரக்கூடிய ஹீரோயினி. ஸ்டெல்லா அண்ட் ஜூல்ஸ் ரெண்டு பேருமே ரூம்மேட்ஸ் தான்.
இது வந்து போன பார்ட்லேயே வந்து வந்துடும். அதாவது ஸ்டெல்லா அண்ட் ஜூல்ஸ் 2 பேருமே கிறிஸ்டியனோடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து மூவ் ஆவாங்க. இது 3rd பார்ட்லேயே நடந்துடும். அப்போ தான் கிறிஸ்டியன் அண்ட் ஸ்டெல்லா 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிடுவாங்க. சரி, எப்படி ஸ்டெல்லாவும் ஜூல்ஸும் கிறிஸ்டியனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படி தெரியுமா? அது ஒரு பெரிய கதைங்க. ரைஸோடைய பாஸ் தான் கிறிஸ்டியன் ஹார்பர். ரைஸ் யாரு? செகண்ட் பார்ட் ட்விஸ்டட் கேம்ஸோடைய ஹீரோ, என்னோட ஃபேவரேட். ரைஸ் வந்து கிறிஸ்டியனோடைய செக்யூரிட்டி கம்பெனியில் தான் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் கிறிஸ்டியன் ஹார்பர் ரைஸோடைய பாஸாக இருந்தாலும் 2 பேருமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது போன பாட்டில் இந்த விஷயம் வந்து வரும். ஜூல்ஸ் அண்ட் ஸ்டெல்லா 2 பேருமே ரூம் தேடிட்டு வந்து இருப்பாங்க. அப்போது ரைஸ் தான் வந்து கிறிஸ்டினை ரெக்கமெண்ட் பண்ணுவான். இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ரைஸ் தான் வந்து கிறிஸ்டின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு ஸ்டெல்லாவையும் ஜூல்ஸையும் அனுப்பி வைப்பான். பார்த்தீங்களா எப்படி இந்த புக் கனெக்ட் ஆகுது அப்படின்னு? ஸோ ஸ்டெல்லா அண்ட் ஜூல்ஸ் 2 பேருமே தான் கிறிஸ்டினோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருப்பாங்க. பட் போன பார்ட்டில் என்ன ஆகும்? ஜூல்ஸ் அண்ட் ஜாஷ் 2 பேருமே கமிட் ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ ஜூல்ஸ் வந்து ஜாஷோட வீட்டுக்கு வந்து போயிடுவா. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே ஸ்டெல்லா மட்டும் தான் தனியாக கிறிஸ்டியன் ஹார்பருடைய அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருப்பாள். எப்படின்னா கிறிஸ்டியனும் ஸ்டெல்லாவும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேக் டேட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரியல் கப்புள்ஸாக மாறிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் ஃபேக் டேட்டிங் மட்டும் ஒரு ரீசன் வந்து கிடையாது. இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து இருக்குது. ஸ்டெல்லாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்கும். அந்த பிரச்சனையில் இருந்து கிறிஸ்டியன் தான் ஸ்டெல்லாவை காப்பாற்றுவான். அதனாலேயும் கூட 2 பேருக்குள்ளேயும் நிறையா லவ்ஸ்லாம் வந்து வரும். இந்த எல்லா ட்விஸ்டர் சீரீஸில் இருக்கக்கூடிய பாட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ பிரச்சனை வந்து சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த புக்லையும் நல்லா அழகாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சண்டை பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பட் எல்லா பாட்லையும் கடைசியில் ஒன்று சேர்கிற மாதிரி இந்த பாட்டிலே ஒன்று சேர்ந்துருவாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச புக்குனா இந்த சீரீஸில் ட்விஸ்டர் கேம்ஸ்னால் செகண்ட் பார்ட். ஆனால் ட்விஸ்டர் லைஸ் படித்தக்கப்புறம் நான் சொல்கிறேன், என்னோடய ஃபேவரட் பார்ட்னா இந்த சீரீஸில் ட்விஸ்டர் லைஸ் தான். ஏன்னா இந்த புக்கில் வரக்கூடிய லவ் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒரு லவ். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் இந்த புக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எல்லா பார்ட்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹீரோவும் ஹீரோயினையும் அட்ராக்ட் ஆகி லவ் பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. பட் இந்த புக்கில் ஸ்டெல்லாக்கே தெரியாமல் கிறிஸ்டியன் ஸ்டெல்லாவை செம்மையாக லவ் பண்ணிட்டு வந்து இருப்பாள். ஸ்டெல்லாவுக்கு கிறிஸ்டியன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னே தெரியாது. எப்படின்னா கிறிஸ்டியனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டெல்லாவும் ஜூல்ஸும் வரும்போதுனா ஃபஸ்ட் டைம் ஸ்டெல்லாவும் கிறிஸ்டியனும் மீட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் அது உண்மை கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்டியனும் ஸ்டெல்லாவும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஸ்டெல்லாவுக்கு வந்து கிறிஸ்டியனை வந்து தெரியாது. ஆனால் கிறிஸ்டியனுக்கு வந்து ஸ்டெல்லாவை வந்து தெரியும். அதுதான் இந்த புக்கோடைய செம ட்விஸ்டே. எல்லா புக்கில் ட்விஸ்ட் மாதிரி இந்த புக்கோட ட்விஸ்ட்டு இது தான். ஸோ ஸ்டெல்லாக்கே தெரியாமல் கிறிஸ்டியனுக்கு ஸ்டெல்லா மேலே லவ் வந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிடுவாங்க. டெஸ்டினி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா கிறிஸ்டியன் ஹார்பர் செம்மையான ஒரு ஆள். அவனுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவனை பார்த்து பயப்படுவாங்க. சரியா? அவ்வளோ பெரிய ஆள். பட் ஸ்டெல்லா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இருப்பான். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். யார்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஸ்டெல்லா கிட்ட அவன் போய் கெஞ்சுவான், எனக்கு இது வேணும் ஸ்டெல்லா, என்னை விட்டு போகாது அப்படின்னு. அவன் கெஞ்சுறது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலை. பட் உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ மட்டும் போதும் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லுவான் பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஸ்டெல்லாவுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக அவன் வந்து இருப்பான் தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சொல்லப்போனால் எனக்கு இந்த புக்கில் இதுதான் ட்ரூ லவ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எல்லாமே ட்ரூ லவ் தான். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பார்ட் தான். செம்மையாக இருக்குங்க. சிஸ்டர் சீரீஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்லேயும் ஹீரோ ஹீரோயினிக்கு ஒரு நிக் நேம் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ட்விஸ்டர் லைஸில் கிறிஸ்டியன் ஸ்டெல்லாக்கு கொடுத்த நிக் நேம் தான் பட்டர்ஃப்ளை. வாவில் பட்டர்ஃப்ளைன்னு அழகாக கிறிஸ்டியன் ஸ்டெல்லாவை கூப்பிட்டுட்டே இருப்பான். இதுதான் வந்து என்னோடய ஃபேவரட் நிக் நேமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அலெக்ஸ் வந்து எப்படி சொல்லுவான்,
ஷன்ஷைன்னு கூப்பிடுவான். செகண்ட் பார்ட்டில் ரைஸ் வந்து பிரிட்ஜெட்டை பிரின்சஸ் அப்படின்னு கூப்பிடுவான். தேர்டு பார்ட்டில் ஜாஷ் வந்து ஜூல்ஸை ரெட் அப்படின்னு கூப்பிடுவான். ஆனால் எனக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளைங்கிற பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான ஒரு நிக் நேம். இந்த புக்கில் வேறு என்ன விஷயம்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியனுடைய பாஸ்ட்டு. கிறிஸ்டியனுடைய அம்மா அப்பா 2 பேருக்கும் லவ் ஸ்டோரி இருக்கும், நல்லாயிருக்கும். பட் அந்த லவ் ஸ்டோரி தான் கிறிஸ்டியனுக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேயே 2 பேருமே கிறிஸ்டியனை விட்டு இறந்து போயிடுவாங்க. அந்த பாஸ்ட் ரொம்பவே சோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெல்லாக்கு அப்பா அம்மா அக்கான்னு 3 பேருமே இருப்பாங்க. ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னா, 3 பேருமே நல்லா பெரிய வேலையில் வந்திருப்பாங்க. லாயர்னோ பேங்க்லேயும் அப்படி இருப்பாங்க. ஆனால் ஸ்டெல்லாக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அவளுக்கு ஃபேஷனாக ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் ஃபேஷன் இருக்கு, அது கெரியரா, அதெல்லாம் ஒரு கெரியரா, நல்லா ப்ரொஃபஷனல் ஒரு வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவளுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இதனாலே ஸ்டெல்லாக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்கும். என்னடா இது, அப்பா அம்மா சப்போர்ட்டே பண்ண மாட்றாங்களே, சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு அவள் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவாள். அவள் கெரியருக்காகவும் பேஷனுக்காகவும் ரொம்ப அவள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாள். பட் ஒரு இடத்துல அவங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸ்டெல்லாவுக்கு எது வேணும், அவளுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, நீ நல்லா பண்ணுற ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபேஷன்னா ஏதோ ஒரு கெரியரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. செம்மனது பேரண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பேஷனை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, நல்லா பண்ணுறேன் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லும் போது நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போது அந்த ஒரு பாட்டு அந்த புக்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக வந்து இருந்தது. நீ நல்லா பண்ணுற அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது செம்மையாக இருக்கும் அது. இது எல்லாத்தையும் விட இந்த புக்கில் இன்னொரு விஷயம் வரும், செம்மையான ஒரு விஷயம். அது என்ன தெரியுமா? அலெக்ஸ்க்கும் ஏவாக்கும் இந்த புக்கில் கல்யாணம் ஆகிடும். எஸ், செம்மையாக இருக்கும் அந்த வெட்டிங். செம்ம கிராண்டாக அலெக்ஸ் வந்து நடத்துவான். சூப்பராக வந்து இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த கப்புள்ஸ் 2 பேருக்கும் இந்த பார்ட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு. லாஸ்ட் பார்ட்டில் இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த புக்கோட கிளைமேக்ஸில் அந்த 4 கப்புள்ஸும் ஒன்றா இருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அங்கங்கே கனெக்ட் ஆகி லாஸ்ட்டில் 4 பேரையும் ஒன்றா வச்சுடுவாங்க. வாவ், 4 கப்புள்ஸையும் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவங்க பேசும்போதுலாம் நமக்கே ஒரு சந்தோஷம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த புக்கோட மெயின்லேயே அந்த 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒன்று அப்படின்னா மற்ற 3 பேருமே வந்துடுவாங்க. செம்மையாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பை செம்மையாக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த 4 பேரும் ஒன்றா இருக்கிறனால இந்த 4 பேரோட ஹஸ்பண்ட்ஸு கப்புள்ஸ் அவங்க பார்ட்னர்ஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் அந்த 8 பேரையும் பார்க்கும்போது ஒன்றா அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். இன்னொன்று சொல்லிட்டா, ஏவாக்கும் அலெக்ஸ்க்கும் ட்வின்ஸ் பிறந்துடும். ரைஸ்க்கும் பிரிட்ஜெட்டுக்கும் குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் ஜாஷும் ஜூல்ஸும் புதுசாக ஒரு நல்ல வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த பாடல்னா ஹவுஸ் வார்மிங் நடக்கும். 2 பேரோட புது வீட்டுக்கு எல்லோரும் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்டெல்லா அண்ட் கிறிஸ்டியன் இவங்க 2 பேரும் பர்மனெண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோதான், செம்ம ஹாப்பி என்டிங்காக அந்த புக்கை வந்து பிடிச்சிடுவாங்க. ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, புக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு உலகம் ட்விஸ்டர் சீரியஸ் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே இருந்துட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, நல்ல ஒரு ஃபீல் குட் சீரீஸுங்க இந்த சீரீஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.